அம்மா பாப்பம்மாள் அவர்கள் வயது 107 வயது. 80 ஆண்டு காலம் இயற்கை வேளாண்மை செய்தவர். ஓரிரு ஆண்டுகள் இல்ல, 80 ஆண்டு காலம் நிலத்தில் இறங்கி இயற்கை வேளாண்மை செய்தவர். நமது பசுமை சங்கமம் இயக்கத்திற்கு 20 லட்சம் மரங்களும் 15 லட்சம் விதை பைகளும் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த விதை பைகளை இங்கு நாட்டு விதைகளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்று சொன்னார்கள். So fertility was given. நீங்கள் திருமணம் செய்தால் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறப்பினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவது என்பதுதான் அரசனுடைய கொள்கை முதன்மையாக இருந்தது. கௌசிகாங்கிற நதியை மீட்டெடுத்ததால் அவருடைய பெயர் கௌசிகா என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் இங்கேதான் அமர்ந்திருக்கிறார். இந்த அவரை சிறப்பு செய்ய போற ஒரு நதியை மீட்டெடுத்த ஆளுமை இந்த அரங்கிற்குள் இருக்கிறார். கரவொலி எழுப்பி அவரை நாம் வாழ்த்து. ஒரு பனிமலை கூட இல்லாமல் தக்கான பீடபூமி முதல் தென்னகம் முழுவதையும் வாழ வைக்கிற அத்தனை வற்றாத ஜீவநதிகளையும் தரக்கூடிய அந்த தாய், பெரும் தாய் மேற்குமலை. உச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்து பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழை வணங்கி அரங்கில் பொறுப்பு துணைவேந்தர், மாபெரும் நிறுவனம் ஒன்றை கட்டி எழுப்பிய மருத்துவ பிதாமகர், நண்பன் பெரும் குழுமத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் என்கின்ற பெருமிதங்களோடு அமர்ந்திருக்கிறோம். ஆனால் பசுமை சங்கமம் முதல் தன்னுணர்வாக என்ன உள்வாங்கிக் கொள்கிறது என்றால், அரங்கில் இருக்கிறவர்களை விட அரங்கிற்கு கீழே இருக்கிற பலர், இந்த சமூகத்தில் இருக்கிற வேளாண்குடி மக்கள் எம்மை விட 100 மடங்கு 1000 மடங்கு பங்களிப்புகள் செய்தவர்கள், பெரும் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்நேரத்தில் அங்கீகரிக்கிறது. இங்கு முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அம்மா பாப்பம்மாள் அவர்கள் வயது 107 வயது. 107 வயதில் அவரால் இங்கு வந்து அமர்ந்திருக்க முடிகிறது. 80 ஆண்டு காலம் இயற்கை வேளாண்மை செய்தவர். ஓரிரு ஆண்டுகள் இல்ல, 80 ஆண்டு காலம் நிலத்தில் இறங்கி இயற்கை வேளாண்மை செய்தவர். அவர் இன்று வாழும் குறியீடு பத்மஸ்ரீ விருது பெற்றார் என்பதோ, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அவரை சிறப்பு செய்தார் என்பதோ என்பதை விட 80 ஆண்டுகள் இயற்கை வேளாண்மை செய்தார். வேளாண்மை செய்வதை அவர் ஒரு நாளும் ஒரு குறைவான தொழிலாக காணவில்லை. தன் வாழ்வினுடைய புனிதமாக கண்டிருக்கிறார். இயற்கையும் அந்த தாயை ஆசீர்வதித்திருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் உறுதியாக 107 கிடையாது, கிடையவே கிடையாது. வேறு ஏதாவது மருத்துவ தொழில்நுட்பங்கள் வந்தால் ஒழிய, செயற்கை மருத்துவ தொழில்நுட்பங்கள் வந்தால் ஒழிய. காரணம், இந்த பசுமை சங்கம் போற்ற விரும்புவது தமிழ் இயற்கை அறத்திற்கு திரும்ப விரும்புகிறது தான். தமிழினுடைய இயற்கை அறம் என்பது ரொம்ப தெளிவானது, எளிதானது. சின்ன வயசுல நம்மெல்லாம் படிக்கிறப்போ நான் பல மேடைகளில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நமது அடிப்படை மரபுகளை நாம் போற்ற வேண்டும். நான் மாணவனாக காஸ்மாலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் படித்தேன். அதில் 100% எனக்கு மேற்கத்திய கோட்பாடுகளைத்தான் சொல்லி தந்தார்கள். இன்று நினைத்து பார்க்கிற போது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ரப்பிஷ், குப்பை. அதில் ஒன்றை கூட நான் இன்று பொருத்தி பார்க்க முடியவில்லை. யதார்த்தமானதாகவோ வாழ்வியலுக்கு ஏய்ந்ததாகவோ பொருத்தி பார்க்க முடியவில்லை. ஆனால் எனக்கு கற்றுத்தந்தவர்கள் தமிழினுடைய ஒரு காஸ்மாலஜியை சொல்லி தரல. காஸ்மாலஜிங்கிறது என்வாயன்மெண்டலிசம், பிளானட்டரி எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அதை நான் மீள் தரிசனம் செய்த பொழுது, இறைவா, இப்படி ஒரு பெரும் அறிவை நான் இத்தனை காலம் விட்டுவிட்டேனே என்று எனக்கு நானே வேதனைப்பட்டு கொண்டேன், அவமானப்பட்டு கொண்டேன். நம்ம கூட சாய்ஸில் தான் விட்டுருப்போம். அந்த கேள்வி கட்டாயம் சாய்ஸில் தான் விட்டுருப்போம். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். வயசானவங்களுக்கு படித்த ஞாபகம் இருக்குங்களா? இருக்குதில்ல? கட்டாயம் சாய்ஸில் விட்டுருப்போம். ஏன்னா உங்களை கேட்குற முதற்பொருள் எதெல்லாம் சார்?
மாணவர்கள் பரவாயில்ல, சூப்பராக இருக்காங்க. மாணவிகள் நிர்மலா காலேஜ் எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. முன்னாடியே ஸ்பீச் கேட்டீங்களோ இல்லையா? சிறப்பு. முதற் பொருள் நிலமும் பொழுதும். இதில் ரொம்ப யோசிக்க வேண்டியதுங்கிறது, முதற் பொருளில் இந்த பண்பாடு இறைவனை கொண்டு வரவில்லை. நான் ஃபாதரா சொல்றேன். முதற் பொருளில் ஏனைய உலகங்கள் நாகரிகங்கள் இறைவனை கொண்டு வந்தன. ஆனால் தமிழ் இறைவனை கொண்டு வரவில்லை, இறைவனை கருப்பொருளில் தான் கொண்டு வந்தது. முதற் பொருளில் எதைத்தான் கொண்டு வந்தது? நிலமும் பொழுதும். வேற ஒன்றும் இல்லை, பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான் புரிந்தது. நிலமும் பொழுதும் சரியாக இல்லை என்றால் இறைவனை நினைப்பதற்கு கூட இங்கு யாரும் வாழ முடியாது. நாம் வாழ்ந்து இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் நிலமும் பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்று தமிழ் சொல்லி தந்தது. கடவுள் எனக்கு இல்லை, தமிழுக்கு. இது தமிழர்கள் கற்றுக்கொண்ட அறம். கருப்பொருள்ல கடவுள் வராரு. ஏன் அது இப்ப நீ கடவுள்னு வந்தப்புறம் கூட திருமங்கை ஆழ்வார் ரொம்ப நல்லா பாடுவார். யோ சாமி ஜாகிரதையாரு, நீ உலகத்தை படிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் உன்னை நினைச்சு உன்னை பத்தி பாடலைன்னா நீ இந்த ஊர்ல கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். உன்னை பாடுறதுக்கு நான் இங்க வேணும், நான் பாடுறதுனால தான் இந்த ஊர்ல நீ இருக்கிற, இதை நீ மறந்துடாத அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லுவார். உன்னை நான் நினைச்சு பாடலைன்னா உனக்கு இந்த ஊர்ல கடை ஓடாது, அதனால என்ன கவனமா பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப உரிமையோடு எடுத்து சொல்லுவார். அதை விடுங்கள். ஆக இந்த அடிப்படையை திரும்பவும் கொண்டு வரணும், இயற்கைக்கு திரும்பணும். அப்படி பாப்பம்மாள் அம்மாவை சொன்னோம். இப்படி பாடங்கள். கௌசிகான்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. கௌசிகாங்கிறது என்ன சொல்லுங்க? அது ஒரு ஆறுங்கிறது தெரியாதுங்களா உங்க ஊர்ல? கௌசிகாங்கிற நதியை மீட்டெடுத்ததால் அவருடைய பெயர் கௌசிகா என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் இங்கேதான் அமர்ந்திருக்கிறார். இந்த அவரை சிறப்பு செய்ய போற ஒரு நதியை மீட்டெடுத்த ஆளுமை இந்த அரங்கிற்குள் இருக்கிறார். கரவொலி எழுப்பி அவரை நாம் வாழ்த்தும். அல்லது மாணவ செல்வங்களாக இருக்கலாம். ஒரு வார காலம் உங்கள் பெற்றோரோடு பேசி இத்தனை அணிவகுப்பாக நீங்கள் இத்தனை உணவு வகைகளை ஆக்கி வைத்திருக்கிறீர்களே, குறைந்தபட்சம் 2 நாட்கள் நீங்க நிரம்ப நல்லவர்களாக மாறி இருக்கிறீர்கள் இல்லையா? யாரெல்லாம் இந்த உணவை நீங்கள் செய்தீர்களோ 2 நாட்கள் நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. பெற்றோரோடு பேசி இருக்கிறீர்கள், இந்த நிர்வாகத்தோடு உரையாடி இருக்கிறீர்கள், உங்கள் மொபைல் போன் பயன்பாட்டினுடைய அளவை குறைத்திருக்கிறீர்கள் என்றால் 2 நாட்கள் ஒரு டெம்பரரி குட் கம்யூனிட்டியா நீங்க மாறி இருக்கிறீங்க. அதை மட்டுமாவது சாதித்ததற்காக இந்த பசுமை சங்கமத்திற்கு நீங்கள் நல்ல ஒரு பாராட்டு கரவொலியை தரலாம். இஃப் நாட் எனிதிங் அட்லீஸ்ட் வெல். இந்த முகப்புரையில் ஏன் இந்த பசுமை சங்கம் இங்கே அல்லது மருத்துவர் மாதேஸ்வரன் அவர்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒரு முதல் நிலையில் வரக்கூடிய ஒரு சிலரில் அவரும் ஒருவர். He is an accomplished neurosurgeon. 6 ஆண்டுகளில் ராயல் கேர்ங்கிற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை அவர் நிறுவி இன்று தமிழகத்தினுடைய மருத்துவ சேவை அடையாளங்களில் ஒன்றாக மாற்றி இருக்கிறார். அதெல்லாம் பாராட்டுக்குரியது, புகழத்தக்கது. ஆனால் பசுமை சங்கமத்தில் அவரை ஏன் நாங்கள் மேடையேற்றி அமர்த்தி வைத்திருக்கிறோம் என்றால், ராயல் கேர் நிறுவனத்தில் பல முதலீட்டாளர்கள் உண்டு. அந்த முதலீட்டாளர்களினுடைய பணத்தில் கை வைக்காமல் தன்னுடைய சொந்த வருமானத்தில் மிக கணிசமான பகுதியை அவர் ஒதுக்கி வைத்து உயிரின் சுவாசம் என்கின்ற அறக்கட்டளையை நிறுவி, அந்த உயிரின் சுவாசம் அறக்கட்டளை வழியாக 10 கோடி மரங்கள் நடுவது என்கின்ற ஒரு இயக்கத்தை அவர் நடத்தி வருகிறார். இன்று வரைக்கும் 45 லட்சம் மரங்கள் நட்டிருக்கிறார். நமது பசுமை சங்கமம் இயக்கத்திற்கு 20 லட்சம் மரங்களும் 15 லட்சம் விதை பைகளும் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த விதை பைகளை இங்கு நாட்டு விதைகளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதைகளாக விநியோகிக்க வேண்டும் என்று ஒரு பொது மேடையில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இப்படி பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிற அவர்களை ஊக்குவிக்கும்படி அப்படிப்பட்ட விதைகளை நாம் கொடுத்தோம் என்றால் பாரம்பரிய விதைகள் காக்கப்படும். அவர் இந்த மேடையில் இருப்பதற்கு தகுதியாக இருக்கிறது. உயிரின் சுவாசம் என்பது இந்த அரங்கு உண்மையிலே புனிதமாகிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பதால். ஆக வெறும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம் சிறப்பிக்கவில்லை. இந்த மேடை, இந்த முயற்சி ஒரு புனிதமான முயற்சி. நான் நிறைவு செய்வதற்கு முன்னால் நீண்டு பேச விரும்பவில்லை. அல்லது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேற்று முன்தினம் மானிய கோரிக்கை, நேற்று அவருக்கு கேள்வி நேரம்,
கேள்விகளில் சிலவற்றை பற்றி உரையாடுவதற்கு முதல்வர் காலையில் அழைத்த காரணத்தினால் அறிவாலயத்தில் இருந்து அவர் புறப்பட்டு 1:30 மணிக்கெல்லாம் வந்து விடுவேன் என்ற செய்தி இப்பொழுதும் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். நான் உறுதியாக 1:30 மணிக்கு வந்து விடுவேன் என்று. வந்த பிறகு விருதாளர்களுக்கு சால்வை போர்த்தலாம். ஆனால் விருது நிகழ்வை இந்த அரங்கிலேயே முடித்துவிட நான் நினைக்கின்றேன். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள், நாங்கள் அழைக்காமலேயே ஒருவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு துணைவேந்தர், நாங்கள் அழைக்கல. the quality of the people. இன்னைக்கு இருக்கிற நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து விட்டால் 4 முறை செல்ல வேண்டும், முதலில் அழைக்க வேண்டும், அப்புறம் நீங்கள் அதை உறுதி செய்ய வேண்டும், அதன் பிறகு அழைப்புதல் அடித்து விட்டு அந்த அழைப்புதலை கொண்டு செல்ல வேண்டும். உரிய முறையில் நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் வரமாட்டார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு. ஆனால் நாங்கள் அழைக்க கூட இல்லை, நானே வருகிறேன் என்று முன்வந்து ஒரு பொறுப்பு துணைவேந்தர் வந்திருக்கிறார் என்றால் the culture, இந்த ஒரு பண்பு, எவ்வளவு ஆளுமை பண்பு இருந்தால் அந்த மனநிலை வரும் இல்லையா, மகிழ்ச்சி. அல்லது அமெரிக்காவில் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் 2 பேர், நண்பன் சக்தி, நண்பன் பிரீதா. மலேசியாவில் இருந்து சரவணன் அவர்கள், அவருடைய மனைவி நந்தினி அவர்கள், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் எதுக்கு வரணும்? அல்லது இந்த பசுமை சங்கமத்திற்கான நிதி ஊக்கத்தை தருவது இந்த நண்பன் அறக்கட்டளை தான். மதர்ஸ் ஃபார் மதர் நேச்சர் என்கின்ற ஒரு அமைப்பு. இங்கிருந்து இதை முடிச்சுட்டு அவங்க தாய்லாந்து போறாங்க, இந்தோனேஷியா போறாங்க, தென் அமெரிக்கா போறாங்க, போயிட்டே இருக்காங்க. இந்த இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும். அவருக்கு ஊர் சத்தியமங்கலம் தாங்க. அவர் அமெரிக்கா டல்லஸ் நகர்ல பெரிய வெற்றி தொழிலதிபர். நண்பன் குழுமம்ங்கிறது அவங்க ஒரு பெரிய குழுமம், 15,000 10,000 கோடி அந்த மாதிரி நிதி புழங்குகின்ற ஒரு நிறுவனம். ஆனா அவர் இன்னைக்கு சத்தியமங்கலத்து ஒரு விவசாயியா தான் இருக்காரு, மனதளவில் ஒரு சத்தியமங்கலத்தினுடைய விவசாயி. இப்படி அற்புதமான மனிதர்கள் இருக்கின்ற இந்த அரங்கில் இது 2ஆம் சுற்று. திருவாரூர், கும்பகோணம், நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர் என்று முதல் சுற்றை முடித்துவிட்டு இந்த பசுமை சங்கம் கோவைக்கு வந்திருக்கிறது. ஒரு சிறிய தவறு செய்து விட்டோம். என்ன, சித்திரை 1 சிறப்பாக இருக்குமே என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் சித்திரை 1 வெள்ளிக்கிழமை என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டோம். வெள்ளி, சனி, ஞாயிறு நீண்ட விடுமுறை, அத்தனை பேரும் விடுமுறைக்கு செல்வார்கள். இது ஒரு சங்கடம். அல்ல, இன்னொன்று, பெண்கள் பூஜை, கோயில் என்று இந்த நாளில் எல்லாம் இருப்பாங்க, வேளாண் குடிமக்களும். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. விரைவான நாளிலேயே துணைவேந்தர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், பாரதியார் பல்கலைக்கழகத்திலேயே நாம் இந்த ஒரு பசுமை சங்கம நிகழ்வை சிறப்பாக நடத்தப் போகிறோம் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் என்று சொல்லி இருக்கிறார்கள். உறுதியாக டாக்டர் அவர்களும் அதில் அவர் நல்ல வேளை இன்னைக்கு வந்தார், நிறைய மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாரு. அதை நாம் சந்தைப்படுத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இன்னைக்கு அவர் முடிவு பண்ணிட்டார். உயிரின் சுவாசம் மரங்களை நடுவது மட்டுமல்ல, இனிமேல் திணை உணவுப் பொருட்களை மக்கள் மயப்படுத்துவதிலும் உயிரின் சுவாசம் ஒரு முக்கிய வேலையை செய்ய போகிறது என்பதில் எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. அவருடைய மகள் டாக்டர் மினுவா அவர்களும் இருக்கிறார்கள், அவங்க இணைஞ்சதை செய்ய போறாங்க. ஆனால் நல்ல காரியங்கள் நிறைய நடக்க போகுது. 2வது சுற்று சிறப்பாக நடக்கிறது. இவ்வளவு தேர்வு நெருக்கடிகள், விடுமுறை காலம், 25ஆம் தேதி NAC இங்க நடக்குது, இந்த கல்லூரிக்கு வருகிறார்கள். இருந்தும் கூட இந்த கல்லூரியை தந்து உதவி துணை நின்று இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு அத்தனை ஒத்துழைப்பும் தந்த கல்லூரியினுடைய நிர்வாகம், அதனுடைய முதல்வர் டாக்டர் ஃபெபி, சிஸ்டர் ஃபெபி அண்ட் டாக்டர் சிஸ்டர் ரூபி மேரி, பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 3 பொறிகள். வாட் ட்ரிகர்ட் மீ டு ஸ்டார்ட் திஸ் பசுமை சங்கமம். பசுமை சங்கமம் நண்பன் அறக்கட்டளை தான் அதை பொறியா தூட்டி விட்டல. நான் தொடங்கியிருக்க மாட்டேன். முன்னாடி நிறைய செய்துட்டு இருந்தோம். இப்போ ரைஸ் அப்படிங்கிற இதிலெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறோம். நண்பன் சக்தியும் பிரீதாவும் இதை ஒரு பொறியா எடுத்து கொடுக்கலன்னா உறுதியாக நான் தொடங்கியிருக்க மாட்டேன். ஸோ எல்லா முதற் பெருமையும் புகழும் நண்பன் சக்தி அவர்களுக்கும் பிரீதா அவர்களுக்கும் நண்பன் அறக்கட்டளைக்கும் தான் மிகப்பெரிய கரவொலி அவர்களுக்கு தரலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு கருத்தையும் டாக்டர் 6 வருஷத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற மாதிரி ஒரு 2 மாசத்துல தமிழ்நாடு முழுசும் பேசுறபடி ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் யாரும் பில்ட் பண்ண முடியாது. அந்த வித்தகம் எங்களுடைய அமைப்புக்கு தான் நல்லா தெரியும். அந்த வகையில் எங்களினுடைய இந்த பசுமை சங்கமம் அமைப்பு அல்லது ரைஸ் அமைப்பு என்பது தமிழகம் முழுவதும் இன்று பசுமை சங்கமம் பேசப்படுகின்றது என்கின்ற அளவுக்கு 2 மாதங்களில் அதை சாதித்திருக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியை தான். எங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன், ஒன்று தப்புங்க. நல்லது. அப்ப எனக்குள் ஒரு 3-4 பொறிகள் தான் இதுல ஆழமா ஈடுபடுறதுக்கு. ஒண்ணு தமிழ்நாட்டினுடைய கடற்கரை என்பது 1040 கிலோமீட்டர் ஏறக்குறைய.
ஒவ்வொரு ஆண்டும் அரை அங்குலம் கடல் உயர்கிறது. 2040 ஆக குறைந்தபட்சம் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் மட்டுமே தமிழகத்தில் 50 லட்சம் பேர் இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் அலோன், காலநிலை மாற்றத்தால் அகதிகளாக இடம்பெயர வேண்டியவர்கள் தமிழகத்தில் மட்டுமே 40-50 லட்சம் பேர். நம்முடைய கொள்கைகளோ நம்முடைய அரசியல் விவாதங்களோ பொது விவாதங்களோ இதை பற்றி இன்னும் பேசக்கூட தொடங்கவில்லை. ஒரு பொறி சிந்தனைக்கு. இரண்டாவது, திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய 30% நிலங்களுக்குள் கடல் நீர் வந்துவிட்டது. யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாகப்பட்டினம் வந்துவிட்டது என்றால் இன்னும் 10 ஆண்டுகளில் அது திருவாரூர் மாவட்டத்திற்கும் வரும். காவிரி படுகையில் நிலக்கரி மட்டுமல்ல பிரச்சனை, கடல் நீர் உள்வருகிறது. யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. வேறு ஒன்றுமல்ல காரணம், ஆற்றினுடைய மட்டம் தாழ்ந்து போகிறது மணல் அள்ளுவதால், கடலினுடைய மட்டம் உயர்கிறது. உப்பு நீர் உள்ளே வரத்தான் செய்யும். யாரும் இயற்கையை பற்றி கவலைப்படுவதற்கான காரணங்கள் இவை. மூன்றாவதாக, இது முக்கியமான பொறி, நான் 10ஆம் வகுப்பு ஆரம்ப பள்ளியில் இருந்த பொழுது குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் தொடங்கியது. இடைநிலை பள்ளியில் வந்த பொழுது 3க்கு மேல் ஒருபோதும் வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் உயர்நிலை பள்ளிக்கு வந்த பொழுது 2க்கு மேல் ஒருபோதும் வேண்டாம் என்று சொன்னார்கள். மேல்நிலை முதலாண்டுக்கு வந்த பொழுது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். நான் மேல்நிலை பள்ளி முடித்த பொழுது நீ ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்று சொன்னார்கள். ஸோ ஃபெர்டிலிட்டி வாஸ் கிவன். நீங்கள் திருமணம் செய்தால் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறப்பினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவது என்பதுதான் அரசனுடைய கொள்கை முதன்மையாக இருந்தது. பாலிசி ப்ரையாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வாஸ் டு கண்ட்ரோல் ஃபெர்டிலிட்டி அண்ட் மாடரேட் ஃபெர்டிலிட்டி. இது 40 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. 30 ஆண்டுகளில் எங்கு பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் சீர்குலைவு நம் கண்களுக்கு அறியாமல் நம் பிரஜைக்கே வராமல் நடந்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு கொள்கை வகுப்பு சிந்தனையோ பொது சமூக சிந்தனையோ ரோட்டரி அமைப்புகளிலோ மத அமைப்புகளிலோ இதை பற்றின ஒரு விவாதம் நடக்கவில்லை. எனவேதான் உணவை பற்றின ஒரு விவாதம் வேண்டும், வாழ்வு முறை மாற்றங்களை பற்றின ஒரு உரையாடல் வேண்டும். அந்த உரையாடலினுடைய தொடக்கமாகத்தான் நாங்கள் எதையும் தலைகீழாக மாற்றிவிடப் போவது இல்லை. இங்கே இருக்கின்ற ஓசை அமைப்பாக இருக்கலாம், தோழர் காளிதாஸ் அவர்களாக இருக்கலாம், 2 ஆளுமைகளுக்கு நாம் அரங்கு நிறைந்த கரவொலி கொடுக்க வேண்டும். தம் வாழ்க்கையே வேளாண்குடி மக்களுக்காக அர்ப்பணித்து நாளும் பொழுதும் ஊரெல்லாம் சுற்றி திரிந்து எங்கள் இந்த பசுமை சங்கமத்திற்கும் அப்படி துணை நின்ற நண்பன் தோழர் ஈசன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கரவொலியை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு ஈடுபாடு. நாளைய தினம் வாழைக்காடு திருவிழாவை எல்லாரும் வாங்க, சித்தோட்டுக்கு வாங்க. 1 ஏக்கர் வேலை விவசாயம் செய்து 5 லட்சம் எடுக்கணும்னா ஐயா சண்முக சுந்தரம் வந்திருக்கார் ஒருத்தர். அவர் எப்படிப்பட்ட ஆளுமைன்னா, அவர் பொறியாளர், என்ஜினியர். அந்த என்ஜினியரிங் தொழில இருந்து 1 ஏக்கர்ல அவர் 10 லட்சம் எடுக்கிறார். இன்னும் நான் முழுசா நம்பல, அதனால 5 லட்சம் நான் சொல்லிக்கிறேன். ஆனா அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார் உங்களை. நம்ம எதுவும் மிகைப்படுத்தி சொல்லி அத்தனை பேர் வாழை விவசாயத்தை புறப்பட்டு, அந்த ஃபாதர் சொன்னாரு நாங்களும் வாழ்க்கையெல்லாம் வாழைன்னு வந்து இப்படி ஆயிட்டோம்னு, அதனால கொஞ்சம் காஷியஸா சொல்றேன். ஆனால் நாளை சித்தோட்டுக்கு வாருங்கள், அங்கு நீங்கள் பார்ப்பீர்கள் குறைந்தபட்சம் 1 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாயேனும் நீங்கள் ஈட்ட முடியும் என்பதை கற்றுத்தர அந்த ஒரு ஆளுமை சண்முக சுந்தரம் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வழங்க வேண்டும். வாழைக்காடு திருவிழா நாளைக்கு வாருங்கள். அதே போல தோழர் ஓசை காளிதாஸ் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் மேற்கு மலையை இதுக்குள் சோழி முடித்திருப்பார்கள். உண்மையிலேயே அவர்கள் இந்த பகுதியில் நீலகிரி மலையிலிருந்து இந்த பகுதி முழுவதும் மேற்கு மலைகளை பாதுகாப்பதற்கு நீங்கள் தெரிய வேண்டும். ஒரு பனிமலை கூட இல்லாமல் தக்கான பீடபூமி முதல் தென்னகம் முழுவதையும் வாழ வைக்கிற அத்தனை வற்றாத ஜீவநதிகளையும் தரக்கூடிய அந்த தாய், பெரும் தாய் மேற்குமலை. அந்த மேற்குமலையை காப்பாற்றுவதில் பெரும் பணி செய்திருக்கிற ஓசை காளிதாஸ், ஓசை அமைப்பினரை நாம் பெரிதாக பாராட்ட வேண்டும், உண்மையிலே பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை இணைக்கிறோம், உரையாடுகிறோம். இந்த உரையாடல் தொடர வேண்டும். ஒரு நாளில் மாறிவிடுமா, ஒரு விழாவில் மாறிவிடுமா என்றால் மாறாது. ஆனால் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பொது சமூகம் வளம் மிக்கதாக இருக்கிறது. இதை ஒரு உதாரணத்தோடு சொல்லி முடிக்கின்றேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்கள் ஊரில் சர்ச்சில் இருந்த ஃபாதர் தான் ரொம்ப படித்தவர். ஆனால் இன்றைக்கு சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் சுமாராக படித்தவர், ஊரில் எல்லோரும் நன்றாக படித்திருக்கிறார்கள், எல்லோரும் நன்றாக. சமூக நீதி அரசியல் அதற்கு காரணம். So the society has become very resourceful, society has become so equipped,
Society has become நீங்களும் நானும் நாமும் ஆற்றலும் வளங்களும் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் இணைந்து செயல்படுவதற்கு களங்கள் இல்லை. சாதி கடந்து, மதம் கடந்து, அரசியல் கடந்து, தமிழர்களாகவும் மனிதர்களாகவும் இணைந்து செயல்படுவதற்கு இந்த பசுமை சங்கமம் ஒரு களம் அமைக்கிறது என்று கூறி வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை சங்கமம் வெல்லும்.